17 கிலோ வெஜ் பிரியாணி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்என் கண்டிக்கு பக்கத்தில் இருக்கும். போடுங்க ஐயா, போட்டு 8 கிலோ வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். இது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து 1.5 கிலோ இஞ்சி, 1.5 கிலோ பூண்டு. பாருங்கள், மசாலா இதிலே பிடிச்சி 1.5 கிலோ இஞ்சி, 1.5 கிலோ பூண்டு, உப்பு 600 கிராம் உப்பு, கேசரி கலர் 3/4 பேக்கெட் இருக்குதுல. போடுங்க. கீழே குஞ்சு போடுங்க. அடுத்து என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் 1 கிலோ போடுறோம். மீல் மேக்கர் இதை போட்டு நல்லா மசாலாலே வந்து வேக வரணும். ஏன்னா இதில் வந்து தண்ணி இருக்கும். இது போல் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற மசாலா ஃபுல்லாக வந்து அந்த மீல் மேக்கரில் இறங்கும். சும்மா சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும். சரி மாஸ்டர், தயிர் போடுறோம். தயிர் போடுறோம். 2 லிட்டர் போடுறோம் தயிர். போட்டு தயிர் புளிப்பு இல்லை அப்படின்னா 3 லிட்டர் கூட கொடுக்கலாம். இந்த மீல் மேக்கர்லாம் போட்டிருக்கோம். எப்படி இருக்கு பாருங்கள். இது போல் வந்துட்டு பிறகு தக்காளி கொடுக்குறோம். தக்காளி வந்து 5 கிலோ கொடுக்குறோம். தக்காளி, புதினா 1 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு, பச்சை மிளகா ஒரு 10. தக்காளி வந்து எவ்வளோ உடையுதோ அவ்வளோ அருமையாக இருக்கும் கிரேவி. மசாலா பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பீன்ஸ் 1 கிலோ போடுறோம். கேரட் 1 கிலோ போடுறோம். போடுங்க ஐயா. போட்டு மசாலா பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மசாலாலாம் வெந்துச்சு நல்லா. இப்போது தண்ணி சேர்க்குறோம். 1 கிலோக்கு 1.5 லிட்டர் தண்ணி, அப்படி அந்த அளவு. இது போல் ஊத்துறப்ப சைடில் என்ன இருக்குதோ மசாலா அதுவும் சேர்த்து ஊற்றிடும். போய் அவங்க 3 சாதம் ఎంత ఉంటా ఒకటి పోయి 3 పోయినా மசாலா பாருங்கள், வேறு லெவலில் கொதிக்குது. இப்போது ஒரு 7 எலுமிச்சை பழம் ஆட் பண்ணுறோம். கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. அதில் அரிசி வார்ப்பா போடலாம். மசாலா இது பேர் கொதிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா அரிசி போட வேண்டியதான். பாருங்கள், அரிசி வந்து 3 வாட்டி நல்லா கழுவணும். கழுவிட்டு இது போல் ஒயிட்டாக வந்துடும். இப்போ நம்ம அரிசி போடுறோம் மசாலாவில். இது வந்து புல்லட் தீயனா பச்சரிசி. இதை பொறுத்தவரை வந்து அரிசி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டோம் அப்படின்னா அடியில் உட்காந்துரும் ஃபுல்லாக. அப்பப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணணும்னா இது போல் கழிக்கணும். பாஸ்மதியாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா இது பச்சரிசி அப்படின்றாங்க. அவன் அடிக்க வாட்டி கலர் இருக்கும். மசாலா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு பாருங்க. அப்படி அதுதான்
இது போல் ஸ்டேஜில் வந்து தம் போட்டுடணும். இப்படி கரெக்டாக இருக்குது பாருங்கள். அரிசி மேலே ஒரு லைட்டாக தண்ணி தம் போட்டு போட்டு பாருங்கள். தம் போட்டோம். தம் பிரியாணி வந்து அடியில் வந்து நெருப்பு இருக்கக்கூடாது, சீக்கிரமாக எடுத்துடணும். மசாலா பாருங்க, வேற லெவலில் இருக்காங்க. மசாலா பாருங்க, வேற லெவலில் இருக்காங்க. சாப்பாடு பாருங்க, பஞ்சு மாதிரி கிடைச்சிட்டு பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பாடு. మూతేయాలా దాని వేల నీళ్ళు చల్లి మీద నీళ్ళు పోయేస్తా నేను పోయేస్తాను. ఫోటో ఒకటి ఫోటో ఒకటి దగ్గర ఫోటో దగ్గర ఇచ్చా. ఫస్ట్ దేవుడి బిర్యా అట్లా சாப்பாடு இருக்கலாம் பாருங்க. சாப்பாடு எப்பவுமே இது போல தான் இருக்கும்.